குட் மார்னிங் கைஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் பாடம். சரிங்களா? அமுதத்தமிழ். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழின் குரலாகும் என்று பாடியவர் யார்? நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழின் குரலாகும் என்று பாடியவர் யார்? நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். இடத்திற்கு இடம் மனிதனின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவும் மாறுபடும் ஒரு மொழியின் வெவ்வேறு வடிவங்களை டேஷ் என்பர். வட்டார மொழி. இடத்திற்கு இடம் மனிதனின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவும் மாறுபடும் ஒரு மொழியின் வெவ்வேறு வடிவங்களை டேஷ் என்பர். வட்டார மொழி. இரட்டை வழக்கு மொழி என்று அழைக்கப்படும் மொழி எது? தமிழ்மொழி. இரட்டை வழக்கு மொழி என்று அழைக்கப்படும் மொழி எது அப்படின்னா தமிழ்மொழி. இலக்கிய வழக்கு என்று அழைக்கப்படுவது எது? எழுத்துமொழி. இலக்கிய வழக்கு என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா எழுத்துமொழி. உபகாரி என்ற சொல்லின் பொருள் என்ன? வள்ளல். உபகாரி என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா வள்ளல். உலக வழக்கு என்று அழைக்கப்படுவது எது? தமிழின் தொன்மை, தமிழ்மொழியின் சிறப்பு பேச்சு மொழி. உலக வழக்கு என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா தமிழின் தொன்மை, தமிழ்மொழியின் சிறப்பு பேச்சு மொழி. எனப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் என மொழியை பற்றி கூறியவர் யார்? மு. வரதராசனார். எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் என மொழியை பற்றி கூறியவர் யார் அப்படின்னா மு. வரதராசனார். எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் டேஷ் நிலை ஆகும். இரண்டாம் நிலை. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் டேஷ் நிலை ஆகும். இரண்டாம் நிலை. கன்னடம், தெலுங்கு, மலையாளம் முதலிய திராவிட மொழிகள் தமிழிலிருந்து பிரிந்து சென்று டேஷ் மொழிகளாகும். கிளைமொழி. கன்னடம், தெலுங்கு, மலையாளம் முதலிய திராவிட மொழிகள் தமிழிலிருந்து பிரிந்து சென்று டேஷ் மொழிகளாகும். கிளைமொழிகள். காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். கேட்டல், பேசுதல் எனும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு அறிமுகமாகும் மொழி எது? தாய்மொழி. கேட்டல், பேசுதல் எனும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு அறிமுகமாகும் மொழி எது? தாய்மொழி. தத்துவம் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தந்து பிளஸ் உதவும். தந்துதவும் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தந்து பிளஸ் உதவும். தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்படுவது எது? மொழி. தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டது எது அப்படின்னா மொழி. தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். திருத்தமான இலக்கிய நடையில் அமையும் மொழி. எழுத்துமொழி. திருத்தமான இலக்கிய நடையில் அமையும் மொழி எது அப்படின்னா எழுத்துமொழி. நாமக்கல் கவிஞர் பாடல்களில் கீழ்கண்டவற்றுள் எவை தவறானவை? பாண்டியன் பரிசு. நாமக்கல் கவிஞர் பாடல்களில் கீழ்கண்டவற்றுள் எது தவறானவை? பாண்டியன் பரிசு. நெறி எனும் சொல்லின் பொருள் என்ன? வழி. நெறி என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா வழி. பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார்? உடுமலை நாராயணகவி. பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா உடுமலை நாராயணகவி. பகைவரை வென்றதை பற்றி பாடும் இலக்கியம் எது? பரணி.
பகைவரை வென்றதை பற்றி பாடும் இலக்கியம் எது அப்படின்னா பரணி. பிறமொழி சொற்கள் மிகுதியாக காணப்படும் மொழி எது அப்படின்னா பேச்சு மொழி. பிறமொழி சொற்கள் மிகுதியாக காணப்படும் மொழி எது அப்படின்னா பேச்சு மொழி. புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவர் யார்? குமணவள்ளல். புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவர் யார் அப்படின்னா குமணவள்ளல். பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவம் எது? எழுத்து மொழி. பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவம் எது அப்படின்னா எழுத்து மொழி. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அஃது டேஷ் மொழி எனப்படும். இரட்டை வழக்கு மொழி. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அஃது டேஷ் மொழி எனப்படும். இரட்டை வழக்கு மொழி. பொழிகிற என்ற சொல்லின் பொருள் தருகின்ற. பொழிகிற என்ற சொல்லின் பொருள் தருகின்ற. மனிதர்களின் சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கு காரணமாவது எது? எழுத்து மொழி. மனிதர்களின் சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கு காரணமானது எது அப்படின்னா எழுத்து மொழி. முகிலினும் புகழ் படைத்த உபகாரி கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி. இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு என்று பாடியவர் யார் அப்படின்னா உடுமலை நாராயணகவி. முகிலினும் புகழ் படைத்த உபகாரி கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி. இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு என்று பாடியவர் யார் அப்படின்னா உடுமலை நாராயணகவி. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது எது? பேச்சு மொழி. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது எது அப்படின்னா பேச்சு மொழி. விரதம் என்ற சொல்லின் பொருள் நோன்பு. விரதம் என்ற சொல்லின் பொருள் என்னன்னா நோன்பு. இதோட 6ஆம் வகுப்பு முதல் பாடம் 7ஆம் வகுப்பு முதல் பாடம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் 2வது பாடம் பார்க்கலாம். தேங்க்யூ.